நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்காக இந்த 7ஆம் நாளில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்ற அண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த யோசேப்பு என்கிற ஒரு கேரக்டரை நமக்கு முன்பாய் காண்பித்து, எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ பாடுகள், அவமானங்கள், பெரிய பெரிய சூழ்நிலைகள், இவனை விழ தள்ளுவதற்கு சத்துரு எடுத்த முயற்சிகள் அதிகம், அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அதிகம். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு கனி தருகிற செடி, அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவே இல்லை. அவனுடைய புயத்தை கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தர் அவனை வளர பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் யோசேப்பனுடைய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்களை மனமடிவாக்க, உங்களை கீழே தள்ளி போட, உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்ய எத்தனை பேர் நினைத்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உங்களை வளர பண்ண போகிறார். அந்த பொறாமைகளை தாண்டி கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார். அந்த எரிச்சல்களை தாண்டி ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை தாண்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை எதுவும் சிறைப்படுத்த முடியாது, எதுவும் கட்டி வைக்க முடியாது. அவன் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி எய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வ வல்லவருடைய கரங்களிலே கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தார். ஒருவேளை சிலர் பயத்தோட வந்திருக்கலாம், இவங்க இந்த இடத்துல என்ன கெடுத்துருவாங்களோ, என் பேரை கெடுத்துருவாங்களோ, இந்த இடத்துல பொறாமையினால நான் அழிஞ்சிருவேனோ, எனக்கு ஏதாவது செய்வன மாதிரி ஏதாவது வச்சிருவாங்களோ, இல்ல அப்படின்னா என்ன போட்டு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாசம் பண்ணிடுவாங்களோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பை நட்டவர் அவர், யோசேப்பை வளர்த்துகிறவர் அவர், யோசேப்பை முன்குறித்தவர் அவர். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் யோசேப்பிற்காய் கொடியேற்றுகிற கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி நம்ம இப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம். யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல என்ன யோசேப்பை போல தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. என்னை தூக்கி போடுகிற குழிகள் என்னை கண்டிப்பாக என்னை சாகடிக்க போவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல பொறாமைப்பட்டு வஸ்திரத்தை உரிந்து போட்டாலும், உங்க மேல பொறாமைப்பட்டு தகப்பனார் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும், பரலோக தகப்பன் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தது உண்மையானால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய பொறாமையினாலே எடுக்கப்பட்டது, மனிதனுடைய கோபத்தினாலே எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை கர்த்தர் திரும்பவும் அந்த வஸ்திரத்தை தருவார். ஹல்லேலூயா.
யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வேலையில நின்று என்னை போட்டு கொடுத்து இந்த இடத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க, இந்த வருமானத்தை எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இந்த வேலையில எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இவங்களால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்பின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால், அப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் புடுங்கினாலும் இயேசு கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமென். அப்பா கொடுத்ததை கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சுக்கிட்டாங்க. அதை கிழிச்சு தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய், இது உன்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா பாருன்னு சொன்னாங்க. ஆனா ராஜா, பரம ராஜா, தேவராஜா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை தொடுகிற அளவிற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் போனது. காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல ஒரு தீர்மானம் வச்சிட்டாருன்னா, உலகமே எதிர்த்து வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 7ஆம் நாள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சக்திகளை கர்த்தர் முறிக்கிறார். அந்த பொறாமையினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் முறிக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. அந்த செய்வினைகள் பலிக்காமலே போகிறது, அந்த மந்திரவாதங்கள் பலிக்காமலே போகிறது, அந்த பொய்கள் பலிக்காமலே போகிறது. கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஓ ஆமென், உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற தேவையற்ற பொய்கள் இப்பொழுது மறக்கப்பட்டு போகிறது. thank you Jesus, thank you Jesus. ஒரு நாளும் நம்மை கர்த்தர் அவமானம் அடைவதற்கு விடவே மாட்டார். யோசேப்பை இப்போ குழியில போட்டு அவ்வளவுதான் அவனுடைய சாப்டரை முடிக்கலாம்னு நினைச்சாங்க. வேதம் சொல்லுகிறது முடிக்க முடியல. அங்க யோசேப்பை எடுத்து விடுவதற்கென்று கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் ஏவினார். பாருங்க, கரெக்ட் டைம். சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு செய்கிறது தீமையாய் நமக்கு தோன்றும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க எவ்வளவு வேணும் பயப்படாதீங்க. அவங்க தீமைன்னு நினைச்சுதான் செய்வாங்க, அது நமக்கு தீமையா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நன்மையை நமக்காக வைப்பார். அந்த தீமையில ஒரு நன்மை இருக்கும். நான் நம்புறேன், உங்க மேல கோபப்பட்டு உங்க மேல இருக்கிற பொறாமையினால யாராவது ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சாங்களா, இவங்க தீமை செஞ்சதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனால தான் நான் குழியில போடப்பட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் வேண்டாம். அதுல நன்மை இருக்கின்றத 15 வருஷம் தாண்டி யோசேப்பு கண்டுபிடிச்சது போல நீங்கள் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். அதுல ஒரு நன்மை இருக்கிறது என்கிறதை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த சாட்சி தான், நான் உண்மையிலே நம்புறேன். இந்த சாட்சியோட உங்களுக்கு சொல்லும் போது பலனா இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அப்போ செய்கிறது ரொம்ப தீமையா படும். பாருங்க, நம்முடைய இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபைக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு நபர் தீவிரமா பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல இருந்து திருச்சபையை காலி பண்ணணும்னு அவர் ரொம்ப முயற்சி எடுத்தார். அப்போ அந்த ஓனர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இவங்களை காலி பண்ண வைங்கன்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, நீங்க வேணா அவர்கிட்ட போய் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த ரவுடியின் இடத்துல. அப்ப நான் சொன்னேன், நான் தாராளமா போய் பேசுறேன். அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு நின்ன நான் சொன்னேன், ஐயா இப்பதான் இந்த சர்ச்சை இங்க கட்டி இருக்கிறோம், இவ்வளவு செலவு இப்ப பண்ணி இருக்கிறோம் ஐயா, ஒரு 2 வருஷத்துல நாங்க இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவோம், ஒரு 2 years வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா, நாங்க சவுண்ட வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். சொன்ன உடனே அந்த மனுஷன், நீ யாரு, நீ எதுக்கு இங்க பேசுற, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், நான் உன்கிட்ட காலி பண்ண சொன்னேன்னா, உன்னை இங்க கூப்பிட்டனா, நீ போயிரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை, நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை, நான் அவங்கள்ட்ட தான் பேசணும். அவ்வளவு ரவுடித்தனமா நான் வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள திரும்ப போன் பண்ணி, என்ன அவரை விட்டு என்கிட்ட பேச பாக்குறீங்களா, காலி பண்ண வைங்க, இல்லைன்னா நடக்கிறத வேறன்னு இன்னும் மிரட்ட ஆரம்பிச்சார். அங்கிருந்து வரும்போது அவ்வளவு வருத்தம். ஐயோ, இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய தீமை செஞ்சுட்டானே, இவ்வளவு மோசமா பண்ணிட்டானே, நமக்கு மேல இவ்வளவு பொறாமையா என்னென்னமோ தோணிருச்சு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது கர்த்தர் சித்தம், அது கர்த்தருடைய நடத்துதல், அது ஆண்டவரே செஞ்சது. ஹல்லேலூயா. அந்த டைம்ல அவங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வாடகைக்கு வந்துட மாட்டோம். அந்த இடத்துல வரல அப்படின்னா, இந்த இடம் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு எப்படி வந்திருக்கும்னு தெரியாது. அதனால நான் நம்புறேன், தீமையிலையும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த தீமையிலே ஒரு நன்மை இருக்கிறது. மகனே, அவர்கள் தடுத்து நிறுத்தினதுல ஒரு நன்மை இருக்கிறது. மகளே, அந்த இடத்தை விட்டு உங்களை மாற்றினதுல ஒரு நன்மை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, ஹல்லேலூயா, எத்தனை அம்புகள் உங்களுக்கு நேராய் எய்யப்பட்டாலும் சர்வ வல்லவர் சொல்லுகிறார், அவருடைய புயம் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவமானப்படுத்த விடவே மாட்டார். குழியில தூக்கி போடுறாங்க பொறாமைனால, ஆண்டவர் உடனே கரெக்டா அந்த நேரத்துல ஆட்களை விலைக்கு வாங்குறவங்க வராங்க பாருங்க, அவங்க கையில அப்படியே பிடிச்சு கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம் எப்படி எல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்க மேல கிருபை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரு எதை செஞ்சாலும் அதுல கர்த்தர் ஒரு நன்மையை, யோனா வழிமாறி போகும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுறாரு பாருங்க. அதனால ஆண்டவர் அந்தந்த நேரத்திற்கு கர்த்தர் நமக்காக காரியங்களை கர்த்தர் கொண்டு போவார். அங்கே இருந்து வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு போத்திபாருடைய வீட்லையும் அவன் மேல போறாம, அவங்கயும் பிரச்சனை, அதுக்கப்புறம் சிறைச்சாலை. ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை சக்திகளையும் கர்த்தரே முறியடித்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தை எங்க தலைமையில இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகனே, அந்த இடத்திலிருந்து உன்னை அழிக்க முடியாது, எடுக்க முடியாது, உன்னை துரத்த முடியாது, உன்னை அந்த இடத்துல யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களை பாதுகாக்கிறதற்கு கர்த்தருடைய புயம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என் தலைமையில இருக்க போகிறதற்காக நன்றி. இப்போ அந்த பொறாமையினுடைய ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார், அந்த எரிச்சலின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளையினுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷங்களை இப்போ தொடுவீராக ராஜா. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், கங்கணம் கட்டுகிற மனிதர்கள், ஆண்டவரே வார்த்தைகளால பேசுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த 7ஆம் நாளிலே நீர் எழும்பி நிற்பீராக. அந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும், அந்த வில் முறியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வில்களை முறிய பண்ணுகிற கர்த்தர், வில்களை ஜோமண்ண அது நடக்குது. அவமானம் அடைய விட மாட்டார், ஒரு நாளும் அவமானம் அடைய விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தீமைகள் நன்மையாய் முடியும், தீமைகள் நன்மையாய் முடியும். நமக்கு விரோதமாய் இருக்கிற தீமைகள் நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது, அவன் வில் உறுதியாய் நின்றது. உங்களை பிடுங்குவதற்கு யாருக்கும் கர்த்தர் பர்மிஷன் தரமாட்டார். உங்களை என்னையும் அவருடைய சித்தம் இல்லாம ஒருவரும் அழிக்க முடியாது, அவங்க எடுத்து விட முடியாது. நமக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். அவங்க பொறாமை நிமித்தமாக நமக்கு ஒரு குழி வருது அப்படின்னு சொன்னா, அந்த குழி கண்டிப்பா தீமையா இருக்காது, அந்த குழி நன்மையாகத்தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் இந்த பாதையில நீங்க இன்னைக்கு கடந்து போகலாம், பாஸ்டர் அவங்க தீமை செய்யறது மாதிரி ஆண்டவர் அனுமதிச்சுட்டாரு, அவங்க என்ன நஷ்டப்படுத்துறது மாதிரி ஆண்டவர் அனுமதிச்சாரு. எதுக்கு ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாரு? அவங்க பண்ணின எய்த அம்பு என் மேல விழுந்துருச்சு, அவங்க பண்ணின பிரச்சனையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்க என் மேல பொறாமப்பட்டு தான் இதை மாட்டி விட்டாங்க, இதை செஞ்சு விட்டாங்க, இதிலிருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்றும் நீங்க வருத்தப்படாதீங்க, அது இன்னைக்கு தீமையாய் தெரியும், இன்னைக்கு தீமையாய் தெரியும். ஆனா ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, அவங்க எத்தனைதான் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும்
உங்களை வளர்த்துக்கிறவர் யார் என்னால் கர்த்தர் ஒருவரே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நீங்க வளர்ந்துட்டே தான் இருப்பீங்க, நீங்க வளர்ந்துட்டே தான் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வளர்த்துட்டே தான் இருப்பாரு, கர்த்தர் உங்களை உயர்த்திட்டு தான் இருப்பாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வேணா வரலாம், ஒரு மன கஷ்டம் வரலாம், கொஞ்சம் டிலே ஆகிறது மாதிரி தோணலாம். ஆனா அது கூட எதுக்கு தான் அப்படின்னு சொன்னா தீமைக்கு கிடையாது, அது கூட நன்மைக்கு தான். ஏன் அப்படின்னா நீங்கள் யோசேப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் யோசேப்புனுடைய அபிஷேகம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் தான் நம்புறீங்க? உங்க பிள்ளை மேல கர்த்தர் யோசேப்புனுடைய அபிஷேகத்தை வைக்கிறாரு, உங்க மகள் மேல ஆண்டவர் யோசேப்புனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரு. எல்லாம் நன்மைக்கு தான், நன்மைக்கு தான், நன்மைக்கு தான். இன்று இந்த 7வது நாள் ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன வெட்டுவதற்கு கர்த்தர் ஒருத்தருக்கும் கர்த்தர் நிச்சயமா சொல்றேன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய அறிஞனானவர் பைபிளை வாசிச்சு முடிச்சுட்டு இன்னும் 100 இயர்ஸுக்குள்ள லண்டன்ல இன்னும் 100 இயர்ஸுக்குள்ள இந்த பைபிளே உலகத்துல இல்லாம போயிரும், இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாராமா. ஆனா இன்னைக்கு அவருடைய வீட்டில் தான் பைபிள் பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகமெல்லாம் கொண்டு போகப்படுகிறது, அவருடைய வீட்டில். ஆனா அவர் சொன்னாராமா இந்த பைபிளை அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய வீடே இன்னைக்கு பைபிளை தயாரிக்கிற இடமா மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு உள்ளாக ஆண்டவர் ஒரு 3 விதமான காரியத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வாசிக்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமென், ஆமென். நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. இப்போ நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை பொதுவாக இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த விவசாயம் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வரப்பு இன்னொன்னு 2 பக்கம் சென்டர்ல நாட்டு நட்டுட்டு வாழை நட்டுட்டு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா தண்ணி விடுவதற்காக ஒரு வாய்க்கால் மாதிரி ஒண்ணுக்கு போடுவாங்க. அப்போ இது ஒரு 4 ஸ்டெப்பா வாழை மரமோ இல்லை ஏதோ நட்டுட்டு இந்த 2 பக்கமும் இந்த வாய்க்கால் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாழை மரம் எல்லா வாழை மரத்தை காட்டிலும் இந்த தண்ணி இருக்கு பாருங்க, இந்த வாய்க்கால் அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரம் இல்லைன்னா அந்த வாழை மரம் இல்லைன்னா அந்த போட்டிருக்கிற அந்த நெல் நாட்டு ரொம்ப நல்லா வளரும். ஏன் அப்படின்னா அது எங்க நடப்பட்டது அப்படின்னு சொன்னா நீரூற்றண்டை பக்கத்திலே நடப்பட்டிருக்கிறது. அதுக்கு எப்ப கேட்டாலும் தண்ணி கிடைக்கும். தண்ணி எப்பவுமே அதுக்கு கிடைக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளை விட அது வேகமாய் வளரும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. எப்பா, நான் உன்னை நடப்போறேன், நான் உன்னை நடுவேன். நான் எங்க நடப்போறேன்னா, நான் எங்க பிக்ஸ் பண்ண போறேன்னா, நீ எல்லாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வளருகிற அந்த நீரூற்ற அண்டையிலே நான் உன்னை நடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். இதுவரையிலையும் சரியான ஒரு இடத்துல நீங்க நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கலாம். உங்களுக்கு என்று ஒரு சரியான இடம் கிடைக்கப்படாம இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஒரு சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே, நாம் வளரக்கூடிய ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே. ஆனா நான் இப்பொழுது நடப்பட்டிருக்கிற இடத்துல என்ன கெடுக்கிறது தான் பாக்குறாங்க, என்ன அழிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. நான் ஏதாவது ஒரு வளர்ந்தேன்னா என்ன அந்த இடத்துல தாழ்ந்து இருக்கிறதுக்காக அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்றது? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் ஒரு இடத்துல நட போறாரு. கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை பிக்ஸ் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிலைநாட்ட போறாரு. அந்த இடம் நீரூற்றுள்ள இடம், அந்த இடம் விசாலமான இடம், அந்த இடம் நீங்கள் வளருகிற இடம், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற இடம், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ யோசேப்புக்கு கொடுத்திருக்கிற முதல் blessing என்ன அப்படின்னு சொன்னா, அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி. ஆமென். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நீரூற்றண்டையிலே உள்ள, நீரூற்றண்டையிலே உள்ள. ஹல்லேலூயா. இந்த வேலை நிரந்தரம் இல்லை. இந்த வேலையில நான் எங்க எப்படி கொண்டு போவேன்? இந்த வேலை எனக்கு நிரந்தரமா இருக்குமா? இதுல நான் வளர்ச்சிக்குரிய ஒரு வழியும் எனக்கு இல்லையே. இதுல நான் டெவலப் ஆகிறதுக்கு எந்த காரியமுமே எனக்கு இல்லையே. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன், நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை வளர்த்துகிற இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிருங்க ஆண்டவரே. நாம் வளருகிற இடத்துல என்னை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய வளர்ச்சியிலே ரொம்ப கரிசனை உள்ள தேவன் நீர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை மட்டம் தட்டுகிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு போவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, நீரூற்றண்டை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்குங்க, உறுதியா பிடிச்சுங்க. ஆண்டவரத்துல என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என்னை இனி ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும், ஒரு இடத்துல போய் நான் நடப்படணும். அந்த இடம் என்ன இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை மட்டம் தட்டுகிற இடமா அல்ல, என்னை வளர்த்துகிற நீரூற்றாய். கர்த்தர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? நான் நம்புறேன் கர்த்தர் செய்வார். இந்த யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரான்னு கேட்டா, கர்த்தர் அவனை கொண்டு போய் எங்க நட்டார் அப்படின்னா, எகிப்துல கர்த்தர் நடுறாரு. எகிப்து ரொம்ப செழிப்பான இடம். ஆனா இந்த எகிப்துல ஆண்டவர் நடும்போது இந்த யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த இடம் மோசமான இடமாச்சு, இந்த இடத்துல எப்படி வளர முடியும், இந்த இடத்துல எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆனால் யோசேப்பினுடைய தேவன் அந்த கடினமான எகிப்திலையும் கர்த்தர் நீரூற்றாய் மாற பண்ணி கர்த்தர் அவனை வளர்த்தி அந்த ராஜாவுக்கு மேலாய் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினான். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு எழுப்புதலை நான் பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை நான் சந்தோஷத்தோட பிரசங்கம் பண்றேன். சிலர் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரேயர்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்க பிள்ளைய நான் நடுவேன், உன் மகளை நான் நடுவேன். ஹல்லேலூயா. அவளை மட்டம் தட்டுக்கிற அந்த இடத்தை விட்டு கர்த்தர் இன்னொரு இடத்துல நட போகிறார். நீரூற்றண்டையில நட போகிறார், நீரூற்றண்டையில நட போகிறார். இனி கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிற அந்த தொழில் பல மடங்கு உங்களை உயர்த்தி கொண்டு போக போகிறது. கர்த்தர் இனி அந்த ஊழியத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடம், ஆமென், அந்த இடத்துல வளர்ப்பு உண்டாக போகிறது. ஈசாக்குக்கு எப்படி ஏசேக்குல இல்லாதது, சித்னாவில இல்லாதது, ரகபோத்துல ஆண்டவர் கொண்டு போய் அவனை வச்சு வளர்த்தினாரோ, அதே போல கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே நான் அவமானம் அடைவதற்கு கர்த்தர் எனக்கு விடமாட்டார், கர்த்தர் என்ன விடமாட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த விஷயத்திற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? நிறைய பிள்ளைகள் திருப்தி இல்லாம இருக்கலாம். எனக்கு திருப்தியே இல்லை பாஸ்டர், இங்க இருந்தா என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, நான் எத்தனை வருஷத்துல வளருவேன்னு தெரியல. இன்னைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷம் தாண்டி இதே கொடுத்தாங்கன்னா, 20 வருஷம் தாண்டி இப்படியே நான் இருந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குது. இது எனக்கு எனக்குரிய இடமா எனக்கு தெரியல, இது எனக்குரிய வருமானமா எனக்கு தெரியல, எங்க போறது, என்ன டிசைட் பண்ணது, யார்கிட்ட போய் உட்கார்றது, எதுவுமே எனக்கு தெரியல பாஸ்டர். எனக்கு சரியான ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு சரியான இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் உட்கார வச்சா பரவாயில்ல, எனக்கு தடுமாற்றமா இருக்குது. நான் நம்புறேன் நீங்களா அதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்களா ஓடி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றது அது கர்த்தருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதை நல்ல தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதன்படி நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் இந்த வார்த்தை நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், கன்னியாகுமரியில ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்.
அங்க ஒரு பெரிய திருச்சபையை கர்த்தருக்காக கட்டணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எங்க ஜனங்கள் எல்லாம் கடவுளுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு எல்லாம் நிறைய தரிசனம் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எங்கேயுமே அங்கேயும் இருக்க வைக்கல, சென்னையிலையும் இருக்க வைக்கல, திருச்சியிலையும் இருக்க வைக்கல. ஆனா கோயம்புத்தூர்லயே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சரியான இடத்துல கர்த்தர் என்ன ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இங்கே இருந்துட்டு கன்னியாகுமரிக்கு ஊழியம் செய்யறோம், இங்க இருந்துட்டு சென்னைக்கு ஊழியம் செய்யறோம், இங்க இருந்துட்டு திருச்சிக்கு ஊழியம் செய்யறோம். உங்களுக்கு வராதா? உங்க பிள்ளைகளுக்கு வராதா? கர்த்தர் சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அங்கிருந்து உங்களை பல இடத்திற்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. வேலையில திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ போயிட்டு இருக்கிற ஃபீல்டுல திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த சம்பளம் எனக்கு பத்தாதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இது நம்ம இதை எப்படி நடக்கும்னு கேட்க முடியாது. ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திணறி கொண்டிருக்கிற நிறைய பேரை கர்த்தர் சரியான ஒரு இடத்துக்கு நேராய், அப்பா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா, என் பிள்ளையை எங்க கொண்டு போய் சேர்த்து விடுறதுன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போய் ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன வேலையை தெரிஞ்செடுக்கிறதுன்னு தெரியல, எந்த பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறேனா எனக்கு தெரியல ஏசப்பா, இது எனக்கு எதிர்காலமா இருக்குமா எனக்கு தெரியல ஏசப்பா, நான் எங்க போறதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு போதகர் மூலமா நீ ஒரு வார்த்தை சொல்றீங்க, நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க, நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க. ராஜாவே, ராஜாவே, நாங்க உங்களை நம்புறோம், நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம், உங்களால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த உங்க ராஜ்யத்துல நாங்க உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நாங்க இருக்கணும் இல்லப்பா, நாங்க வாழணும் இல்லப்பா, நாங்க சாட்சியா நிக்கணும் இல்லப்பா. அது இல்லைன்னா கூட நீங்க தான் எங்களுக்கு தேவன். ஆனாலும் கர்த்தர் எங்களை சமாதானமா இருக்க பண்ணுவதற்கு சரியான ஒரு இடத்துல நீரூற்ற அண்டையில. ஹல்லேலூயா. இந்த 7வது நாள் வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அவன் கனிதரும் செடி, நீரூற்று அண்டையில் உள்ள 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 கனிதரும் செடி. இது அப்படியே நமக்கு நடப்பதாக. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபம் முடியவே நிறைய பேரை அலைஞ்சு திரிகிறவங்களை, ஒரு ஹோப்பே இல்லாம இருக்கிறவங்கள, தங்களுடைய வாழ்க்கையில எங்க நிலைநாட்டப்படுவதுன்னு தெரியாம அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை ஆண்டவர் சரியான ஒரு பாதையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு வேலையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு தொழிலை நீங்க கண்டுபிடிச்சு, சரியான ஒரு படிப்பை நீங்க கண்டுபிடிச்சு, அதுல நிக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் கிருபையாய் தருவாராக. அதை கர்த்தர் மட்டும்தான் செய்யணும், அதை ஆண்டவரே செய்வார். நான் நம்புறேன், கர்த்தரே உங்களுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். சிலர் பாருங்க, பல ஆண்டுகள் பணத்தை கடன் வாங்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் போய் பல வருஷமாய் வேலை செய்து இங்கிருந்து பெரிய கற்பனையோட போவாங்க. அப்படின்னு சொன்னா, ஐயோ நமக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், இன்னும் நம்ம செட்டில் ஆயிடுவோம், 5 வருஷம் ஃபாரின்ல இருந்து நம்ம சம்பாதிச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சு கடனை வாங்கி பெரிய ஒரு சந்தோஷத்தோட போவாங்க. அங்க போய் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தெரியும் அவங்களுக்கு, இல்லை இது எனக்கு செட் ஆகாது, இதுல இருந்து நான் ஒன்றும் சம்பாதிச்சுக்கிட மாட்டேன், இதுல இருந்து நான் ஒன்றும் உயர முடியாது அப்படின்னு நினைச்சு திரும்ப வெறுமையாய் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரும்பி இங்க கடன்காரங்களா மாறிடுவாங்க, திரும்ப இங்க அவங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்ப பெரிய பிளஸிங். ஆமென். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால முடிஞ்சா இன்னைக்கு இரவு முழுக்க இந்த காரியத்தை நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், உங்களுக்காக இந்த இரவு நான் ஜெபிக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும் கொஞ்ச நேரமாவது நான் ஜெபம் பண்றேன். நான் விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு சாட்சி எழுமணும் 100 daysல. என்ன சாட்சி எழுமணும்னா, கண்டுபிடிச்சிட்டேன் நான், கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற அந்த இடத்தை. என்னவா வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு பாருங்க, ஊழியம் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க போனாலும் அவங்களுக்கு செட் ஆகாது.
இந்த இடத்துல வேலைக்கு போனால் அங்கே செட் ஆகலை, இங்கே செட் ஆகலை, எங்கே போனாலும் எனக்கு செட் ஆகலை பாஸ்டர். அதனால என்ன சின்ன வயசுல எங்கள் அம்மா ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, ஒருவேளை ஊழியம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ இந்த சந்தேகத்தோடையே நம்ம டிராவல் பண்ணா எங்கே போய் நம்ம ஃபிக்ஸ் ஆகும்? நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது இல்லை. அதனால நான் நம்புறேன், அந்த சந்தேகத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவாக ஆண்டவர் தருவாராக. அது கர்த்தரால கொடுக்க முடியும். என்ன போய் யாரு போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணா, யாரு போய் என்ன வழி நடத்தினா, எனக்கு என்ன தெரியும்? ஆனா நான் நம்புறேன், இந்த பாதையை கர்த்தர் எனக்காக தெரிந்து கொண்டு அந்த பாதையில கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த பண்ணினான். சில இடத்துல கேட்டு பாருங்க, சில பிசினஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி பிரதர் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க, இந்த பிசினஸ் உங்களுடைய பிசினஸ் தான் எப்படி பிரதர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் செஞ்சேன், கர்த்தர் வாய்க்க பண்ணினார், கர்த்தர் நிலைப்படுத்தினார், இப்பதான் எனக்கு தெரியுது இதுதான் நம்முடைய வேலைன்னு தெரியுது அப்படின்னு. நான் சொல்றேன், உங்களுக்கும் கண்ணை கட்டி விட்டு இருக்கிறது மாதிரி தெரியலாம், இருட்டில் இருக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனா ஆண்டவர் உங்களை நடப்போகிறார், நீரூட்டண்டையிலே கர்த்தர் நடப்போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நீங்கள் 49ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தேடின போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. அப்படின்னா வில் வீரர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யாரை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள், அவனுக்கு விரோதம் எழும்பினவர்கள், அவங்க எல்லாரையும் குறித்து தான் சொல்றாரு. வில் வீரர் அவனை என்ன பண்ணினாங்களாமா? மனமடிவாக்குனார்களாம். மனமடி அப்படின்னா மனமடி வாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இந்த ஊசி மாதிரி கொஞ்சம் அப்படியே வளரும் போது குத்துவாங்க பாருங்களேன், எழும்பும் போது குத்துவாங்க பாங்க, இதுதான் மனமடிவு. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்களை வில் வீரர் அம்பு எய்கிறவர்கள் இவனை மனமடிவாக்கிட்டாங்க. ரொம்ப மனமடிவா எழும்பும் போது அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி ஒரு பிரச்சனை பண்றது. இவனுடைய வாழ்க்கையை நீங்க விரிவா பாத்தீங்கன்னா தான் நடக்குது யோசேப்புக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கினார்கள், ஆனா அவனுடைய வில் என்ன பண்ணிச்சாமாமா? உறுதியா நின்றுச்சாமா, உறுதியா நின்றுச்சாமா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் சத்துரு எய்த அம்புகள் உங்களை பால் கடிச்சிருக்கலாம், உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தி இருக்கலாம், அந்த இடத்தை வேண்டான்னு நினைச்சு நீங்க ஓடி வந்திருக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இனி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல என்ன வில் வீரர் பிரச்சனை பண்ணினாலும் உங்க வில்லை, உங்களை கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். நீங்க தைரியமா நிப்பீங்க. அப்படி ஒரு மனசு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு மைண்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எவ்வளவு பெரிய அம்பு வந்தாலும் உங்க முன்னாடி விழும், ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா உறுதியா நிற்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இனி ஓடலான்னு தோணாது, இனி அந்த இடத்துல போலான்னு தோணாது, இனி வேற ஏதாவது பார்க்கலாமான்னு தோணாது. உங்களுக்கு மனசு ஒத்து போகாம பிடிக்காம அந்த இடத்துல நீங்க போராடிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு உறுதியை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி கை வைக்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி துவங்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி நீங்கள் ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும். என் தேவன் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய வில் உறுதியாய் நின்றதுக்கு என்ன காரணமாமா? வேதம் சொல்லுகிறது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், நீங்க எப்போ ஒரு இடத்துல உறுதியா நிக்க முடியும்னா, ஆண்டவர் உங்களை தேற்றணும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் பலப்படுத்துவாரே. ஆனால் இப்ப பாருங்க, நீங்க போகிற ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல காரணமே இல்லாம உங்க மேல ஒரு பெரிய பழிய போட்டுறாங்க, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை, அந்த இடத்துல காலையில எழும்பி போலான்னு நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ அந்த இடத்துல நீங்க நிக்கணும், அந்த இடத்துல உறுதியா நின்னாதான் நீங்க வாழ முடியும். இப்போ எப்படி உறுதியா நிக்கிறது? உங்க மனசு செட் ஆகவே இல்லை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த வேலைக்கு நீங்க அவ்வளவு பிரச்சனையான இடத்துல போகும்போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா பலப்படுத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார்.
நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன். அவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் பெருசா நீ எடுக்காத, அந்த இடத்திலேயே உன் தலையை நான் உயர்த்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்னாடியே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அப்படின்னு ஏசப்பா பலப்படுத்துகிறத கர்த்தர் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன், இதுல உறுதியா நிற்காதபடி எத்தனையோ அம்புகள் எய்யப்பட்டது, எத்தனையோ மனிதருடைய வில்கள் நாணேற்றப்பட்டது. ஆனா அந்த வில்லு, அந்த அம்பு எங்க மேல பாஞ்சும் ஏன் நிற்க முடியுது அப்படின்னா, சர்வ வல்லவருடைய புயங்கள் எங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. மறக்கவே முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமான்ற ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள ஒரு வருஷம் கடந்து போனேன். கண்டிப்பா இந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது, இதுக்கு நம்ம தகுதி இல்லைங்க அல்ல, இது நம்ம தெரியாம நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம், நமக்கு அவ்வளவு மனபலன் எல்லாம் இதுல கிடையாது. இந்த பக்கம் சத்துருடைய போராட்டம், உடம்புல பிரச்சனை, சுத்தி பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமாயிட்டேன். அன்றைக்கு வந்து இந்த ஜிபி சிக்னல் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சோகமா மனசு சொல்லுது, இதுக்கு மேல நீ எப்படி போவ, எப்படி செய்வ, நீ இதை தொடர்ந்து செய்ய முடியாது, ஒன்னால எல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல கடினமான ஒரு இருதயம் இருக்கிறவங்களால தான் ஊழியம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சாட்சி, இது மறக்கவே முடியாது எனக்கு. ஒரு அந்த ஜிபி சிக்னல் பக்கத்துல 2 பக்கம் ரோடு இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த பக்கத்துல இருந்து ஒரு குட்டி பையன் கிராஸ் பண்றதுக்காக அப்படியே நிக்கிறான். அவங்க அப்பாவோ அவங்க மாமாவோ யாரோ ஒருத்தர் கடையில ஏதோ பொருள் வாங்க நிற்கிறாரு. ஆனா இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாமாட்ட சொல்றேன் நான் போயிட்டுமான்னு சொன்ன உடனே அவர் சொல்ற நீ போ அப்படின்றாரு. இந்த பையன் உடனே அந்த ரோட்டு பக்கத்துல நின்னுட்டு அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்தா அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வர்றான், அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வர்றான். அப்ப நான் கூட நினைச்சிருக்கிறேன், சரி இந்த பையனுடைய கையை பிடிச்சி நம்மளே வேணா அந்த பக்கம் கொண்டு விட்டுறலாமா அப்படின்னு தோணுது. சரி தெரியாத பையன், அவன் ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் பக்கத்துல அந்த பக்கத்துல போகணும்னு நினைக்கிறான், ட்ரை பண்றான், திரும்பி வர்றான், வண்டியை பார்த்தோன்னா ஓடி வர்றான், காரை பார்த்தோன்னா ஓடி வர்றான், அவனால கிளம்பவே முடியல. அப்போ அவங்க மாமா அதுக்குள்ள அதே பொருள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டார். பக்கத்துல வந்துட்டு என்ன போலியா நீ போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தன்னுடைய கையை அந்த மாமாவோ அவங்க அப்பா அது பிடிக்கிறார். கையை பிடிச்ச உடனே என்னுடைய கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் நிற்குது. அந்த தென்னை மரத்தினுடைய அந்த சின்ன தேங்காய் மாதிரி இருக்கும் பாருங்க, அது ஒன்று கீழே விழுந்துட்டு இருக்குது. அவன் ஷூ போட்டிருக்கிறான். தன்னுடைய கையை அவருடைய கையில் கொடுத்துட்டு அந்த ஷூனால அந்த சின்ன தேங்காய் இருக்கு பாருங்களேன், அப்படியே அந்த ரோடு முழுக்க அவன் அந்த பக்கமும் பார்க்கல, இந்த பக்கமும் பார்க்கல, முன்னாடியும் பார்க்கல, அந்த தென்னை அந்த இதை தட்டி 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 அப்படியே கிராஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒன்றை பேசினார், நீ என்னத்தை பார்க்குற, நீ என்னத்தை இதில் கண்டுபிடிச்ச? அப்போ நான் ஆண்டவரிடத்துல மனசில் சொல்கிறேன், ஆண்டவரே ஒரு சின்ன குட்டி பையன் நிற்கிறான், அவன் இதுக்கு முன்னாடி வண்டி கார் இதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட்டுட்டான், என்னால் கடக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். இப்போ அவனுடைய சொந்தத்தில் முக்கியமான ஒருடைய கையை பிடிச்ச உடனே அவன் தாண்டி போறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு முன்னாடி இருக்கிற சவால் பெருசுதான், உனக்கு முன்னாடி நீ பார்க்குற பிரச்சனைகள் பெருசுதான், உன்னால இந்த ஊழியத்தை கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை அழைச்ச நானு, உன்னை வேறு பிரிச்ச நானு, உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நீ எதையுமே பார்க்காத, நீ முன்னோக்கி செல், நீ நடந்து செல், உன்னை பத்திரமா நான் கொண்டு போவேன், உன்னை பத்திரமா அக்கறைப்படுத்துவேன். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. அன்றைக்கு எனக்கு ஒரு பலன் வந்துச்சு பாருங்க. சோகத்தோட போனவன் அவ்வளவு சந்தோஷத்தோட திரும்பி வந்தேன். இது யார் பலப்படுத்தினா? கர்த்தரே பலப்படுத்து. நான் நம்புறேன் நீங்க உணர்வீங்க, இன்னி வேலை ஸ்தலத்துல நீங்க உணர்வீங்க, ஏசப்பா பலப்படுத்துகிறத நீங்க உணர்வீங்க. உங்க பிசினஸ்ல ஏசப்பா பலப்படுத்துகிறத உணர்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகும்போது இனி ஒரு பலன் வருகிறத உணர்வீங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றார். ஹல்லேலூயா. பாஸ்டர், அந்த இடத்துல மனசு சரியில்லைன்னா நான் உடனே நின்றுவேன், அந்த இடத்துல மனசு சரியில்லைன்னா உடனே விட்டுட்டு நான் ஓடி வந்துடுவேன், என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை, நீ சோர்ந்து போகும்போது பலன் கொடுக்கிற கன்மலை, சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். உன்னை உறுதியா நிக்க வைப்பேன், உன் வில்ல நான் உறுதியா நிக்க வைப்பேன், உன்னை பிடுங்குவதற்கு ஒருவருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். உன்னை ஒருத்தரும் அழிக்க முடியாதுன்னு கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார்.
கைகளை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உறுதியை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டுவாக, நீ நிலைநாட்டுவீராக. சீர்படுத்துகிற தேவனே, சீர்படுத்துகிற தேவனே, ஸ்திரப்படுத்துகிற தேவனே, இப்பொழுது இறங்கி வாரும். இந்த 7ஆம் நாளிலே இறங்கி வாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைவரப்படணும், ஜெப வாழ்க்கையில நிலைவரப்படணும். உறுதியாய் நிற்பதற்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிறவர், நாங்கள் போகிற வழியை அறிந்திருக்கிறவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னதே. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. கடைசியாக 3ஆவதாக இந்த வசனத்தில் இருக்கிற பெரிய வாக்குத்தத்தம், இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் என்ன போஸ்டிங் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் மேய்ப்பனாய் மாற்றுவேன், மேய்ப்பனாய் மாற்றுவேன் அப்படின்னா தலைமைத்துவத்தை உன் தலையில மேல நான் தருவேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ தலைமையிலே உட்காருவாய். உன் குடும்பத்துக்கு உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். தேசத்துக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். எகிப்திற்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். 3ஆவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களை ஆண்டவர் தலைவனாய் கர்த்தர் வைக்க போறார். உங்க ஃபேமிலிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா, பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் வைக்க போறாரு. யோசேப்பு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லுவீங்க. இல்ல, என்னை இவ்விடத்திற்கு வருவதற்காக நீங்கள் விற்று போட நினைச்சதுனால நீங்க துக்கமே படாதீங்க. ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினார், என்ன அனுப்பினார்? உங்களை நல்ல வழியில நடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி என்ன கர்த்தர் அனுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்க எல்லார் தலைமையில இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க செய்யணும்னு நான் சொல்றேன். உங்க எல்லாரையும் கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு பிளஸ்ஸிங்கா கர்த்தர் வைக்க போறார். நீங்க இருக்கிற தெருவுக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறார். உங்களுடைய கம்பெனிக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறார். உங்க குடும்பத்திற்கு நீங்க பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க இந்த பட்டணத்துக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. நீங்க அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன அநேகருக்கு, 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 அநேகருக்கு ஏசப்பா உங்களை பிளஸ்ஸிங்கா மாத்த போறேன். உங்க பிள்ளைய ஆண்டவர் நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் மாத்த போறேன். உங்க பிள்ளை இன்னைக்கு வருத்தத்தோட இருக்குது, அவமானத்தோட இருக்குது. இல்ல, அவனை மேய்ப்பனா கர்த்தர் மாற்ற போறார். அந்த பிள்ளைய கர்த்தர் மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தர போறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்ற பழமொழியை போல அந்த பிள்ளை இருக்குது. உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பழமொழியை போல இருக்குது. கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் நிமித்தம், ஆபிரகாமுக்கு சொன்னது போல, உன் நிமித்தம் உனக்குள் இருக்கிற அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கை நீட்டி நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. உங்க கையிலிருந்து நீங்கள் சம்பளத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க பத்திரங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கிற நாள் வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க மேய்ப்பனாக போறீங்க. ஹல்லேலூயா. உங்க மூலமா எனக்கு வேதனை, உங்க மூலமா நான் கஷ்டப்படுறேன், உங்க மூலமா நான் அவமானப்படுறேன்னு சொல்லி உங்களை காயப்படுத்தினாங்கல்ல, மனசை உடைச்சாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களால தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு. நான் உன்னால தான், உங்களால தான் நல்லா இருக்கேன். சாரி, உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க போவேன். ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவன் வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால்
பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இந்த 7th day, 7வது நாள் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்க தலை மேல வைக்கிறார். ஒரு 5 டைம் சொல்லலாமா? ஆமென். யோசேப்பு, அந்த யோசேப்புன்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. பென்ஸ், கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள், என் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் நான் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனேன். சொல்லுங்க. ஓ பென்ஸ், கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் என்னை மனமடிவாக்கி என் மேல் எய்து பகைத்தார்கள். ஆனாலும் என்னுடைய வில் உறுதியாய் நின்றது. என் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஒரு ஹல்லேலூயா. 3வது டைம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்காக சொல்லணும்னா அந்த பிள்ளைகளுக்காக சொல்லுங்க. உங்க பிள்ளை அந்த சூழ்நிலையில இருந்தா அந்த காரியத்தை உங்க பிள்ளை இடத்துல சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க. Thank you Jesus, thank you Jesus. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த 7ஆம் நாளிலே இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காய், ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காய், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காய், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே எழும்பி நின்று ஆமென் கரங்களை தட்டி, என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர், யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோவின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஓ நன்றி, ஹல்லேலூயா. திதரமோ ஷேஹதரலரமா லோதரமோ ரஹதரலமா. இங்கே இருந்து பாய்ந்து போகிற ஒரு நதி, பாய்ந்து போகிற ஒரு நதி. இயேசுவே, இந்த பட்டணத்திலிருந்து பாய்ந்து ஓடி பல கிராமங்களை தொடட்டும், தேசங்களை தொடட்டும். எழுப்புதல், 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 எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். வாங்கப்பா, உங்க பிரசன்னத்தோட வாங்கப்பா, உங்க மகிமையோட வாங்கப்பா. இந்த 7வது நாளில் உங்க மகிமையை காண பண்ணினதற்காக நன்றி. உங்க வார்த்தை எங்களுக்கு வந்ததற்காக நன்றி. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ ஐயா, ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உங்க வார்த்தை. வானம் மாறலாம், பூமி மாறலாம், உங்க வார்த்தை மாறாதுப்பா. உங்க வார்த்தை மாறாதுப்பா. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அப்படியே கிரவுட் அதிகமாகட்டும் ஆண்டவரே. இங்க நடக்கிற இந்த எழுப்புதல், காயம் கட்டுகிற இந்த ஊழியம், சீர்படுத்துகிற ஊழியம் அநேகருக்கு போய் சேரட்டும். அவங்க கால்கள் இதற்கு நேராக விரைந்தோடி வரட்டும். அவங்க காதுகள் இந்த சத்தத்தை கேட்கட்டும். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த 100 நாள் முடிகிறதற்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உடைஞ்சு போனவங்களை கொண்டு வாங்கப்பா. நம்பிக்கை இல்லாதவங்களை கொண்டு வாங்கப்பா. துரத்துண்டவர்களை கொண்டு வாங்கப்பா. நீங்க விடுதலை பண்ணுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள நாங்க ஒன்று சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. அதற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகையை முற்றிலும் அடைத்து முடிக்கிறதற்கு ஒரு வழியை நீங்க திறந்துடணும். நீங்க திறந்துடணும். உங்களால் அது முடியும் ஆண்டவரே. நீங்க செய்ய வல்லவரப்பா, வல்லவரப்பா. இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று தாங்கி ஊழியங்களை செய்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்பெஷலா ஒரு நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே